ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் நண்பன் ரோஹித் தமிழ். ஸோ டுடே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் லைவாக எப்படி தமிழ் டிவி சேனல் பார்க்குற அப்படின்னு சொல்லி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிவிடுங்க. அண்டு அப்படியே பார்க்குற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஒன்றையும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நவடேஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எல்லாமே பண்ணலாம். மில்லியன் ஆஃப் ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் கிடைக்காத அப்ளிகேஷன் கூட இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இல்லை. பட் நீங்கள் எல்லா தமிழ் சேனலும் நீங்கள் எப்ரோடில் இருந்தாலும் சரி, அரபிக் கண்ட்ரீஸில் குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ்ஏ, கனடா, அமெரிக்கா, சரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் ஸ்ரீலங்கா ஈவன், ஸோ நம்ம தமிழ்நாடு ஓகே, நீங்கள் லைவாக டிவி சேனல் பார்க்க முடியும். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, நான் சொன்ன அப்ளிகேஷன் ஏபிகே லைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான். ஸோ அப்ளிகேஷனை நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எப்படி தமிழ் டிவி வாட்ச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் நேம் ஏபிகே லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, பட் அட்வர்டைஸ்மெண்ட் போக போகிறது தான் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் செட்டிங்கை கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்மால் வேறு தான். ஸோ இந்த செட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா பிளேயர்ஸ் மட்டும் விரும்பின பிளேயர்ஸை சாய்ஸ் பண்ணக்கூடிய இதுக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு எம்எக்ஸ் பிளேயர். ஸோ நான் இப்போதைக்கு அதை விட ஏபிகே லைன் பிளேயரை தான் நான் செலக்ட் பண்ணிக்கேன். ஸோ உங்களுக்கு விரும்பின பிளேயரை யூஸ் பண்ணலாம். அடுத்து ஐபிஎல் 2018 லைவ் இது இதில் ஒர்க் ஆகாது. ஏன்னு சொன்னால் இதுக்கு செப்பரேட்டாக ஆல்ரெடி நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷன் தந்திருப்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சேனலை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஸ்ட்ரீம் பண்ண பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரீம் ஒன்றில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் டிவி, விஜய் டிவி, கேடிவி, ஆதித்யா டிவி, ஸோ எல்லாமே இருக்குது. ட்ரவல் எக்ஸ்பி, தமிழ் டப் சேனல் அண்ட் டிஸ்கவரி சேனல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரீம் 2 டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த சேனல் எல்லாமே நியூஸாக தான் இருக்கும். 2-3 சேனல் தான் என்டர்டைன்மெண்ட் சேனலாக இருக்கும். இசை அறிவு, சிரிப்பொலி, சித்திரம். ஸோ மற்றெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நியூஸ் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். புதிய தலைமுறை, தந்தின்னு சொல்லிட்டு 7 நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் 3ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதே டிவியை தான் திரும்ப போட்டு இருப்பாங்க. விஜய் டிவி, எஸ்டி, சன் டிவி மியூசிக் சீட்டாமா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. ஸோ நியூஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் விரல் நியூஸ் போகும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் மெயின் பேஜில் நியூஸ் போடுறவங்க, அப்ளிகேஷன் க்ரியேட்டர்ஸ் நியூஸ் போட்டுருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால் அட்வர்டைஸ்மெண்ட் பாப்பப் ஆகிற மட்டும்தான். அது ஜஸ்ட் இது பண்ணிவிடுங்க. ஸோ இதில் இருக்குது மியூசிக் சேனல். ஸோ இது மியூசிக் சேனல் இருக்குது. அடுத்து என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸோ என்டர்டைன்மெண்ட் சேனல் அப்படியே ஒன்றும் பெருசாக இல்லை, பட் நியூஸ் சேனல், எஸ்டி சேனல். ஸோ இதெல்லாம் ரிவ்யூ பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு சேனலை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ தமிழ் நான் ப்ளே பண்ணுறேன். ஒர்க் பண்ணதா இல்லையா பார்க்கலாம். சொல்வதெல்லாம் உண்மை. இப்போ அவங்க ஏன் கற்றுக் கொடுக்கணும்? உங்க பொண்ணுக்கு எதுக்கு அவன் எங்களை சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டான் மேடம். மாப்பசாங்க சொல்லி ஸோ நீங்கள் எல்லா சேனல்லையும் மோஸ்ட் ஆஃப் த சேனல் ஒர்க் பண்ணும். ஸோ ஹெச்டியாக இருக்கட்டும், என்ன சொன்னால் நான் விபிஎன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதர் சேனல்ஸ் ப்ளே பண்ண முடியாது.
ஸோ இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.